கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் ஏசாயா 43 அதிகாரம் 2 நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. தேங்கி நிற்கும் தண்ணீரை கடப்பது ஒருவேளை எளிதாயிருக்கலாம். ஆனால் ஆறுகளை கடப்பது என்பது ஒரு கடினமான காரியம். ஆறுகளில் வெள்ளங்கள் மோதி அடிப்பதுண்டு. பெரு வெள்ளத்தின் இரைச்சல்கள் பயமுறுத்துவதுண்டு. ஆறுகள் மனுஷன் மேல் கடந்து வந்து அவனை புரள செய்கிறது. அதே நேரம் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பார்த்து அன்போடு கூட நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை என்று வாக்களித்திருக்கிறார். இலங்கையில் ஒரு தமிழ் குடும்பத்தை குறிவைத்து சிங்களர்கள் வந்து அவர்களது வீட்டின் முன்கதவை உடைத்துவிட்டு உள்ளே நுழைந்தார்கள். அந்த வீட்டுக்குள் இருந்த வயதான தாய் தகப்பனும் 2 வாலிப பிள்ளைகளும் உள்ளறைக்குள் கதவை பூட்டிக்கொண்டு முழங்காலில் நின்று ஜெபித்து பெற்றோருடைய உள்ளம் கலங்கினது. கதவை உடைத்து உள்ளே வந்து விடுவார்களோ என்றும், வயதான தங்களை கொன்றுவிட்டு 2 பிள்ளைகளையும் கெடுத்து சீரழித்து விடுவார்களோ என்றும் எண்ணி பயந்தார்கள். ஆனால் கர்த்தரோ அதற்கு ஒப்பு கொடுக்கவில்லை. நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர் அவர்களை காத்து கொள்ள வல்லமை உள்ளவராய் இருந்தார். ஏதோ காரணமாக ஒரு போலீஸ் லாரி அங்கு வர, அந்த லாரியை கண்ட கொடூர கும்பல் தங்களைத்தான் பிடிக்க வருவதாக எண்ணி பயந்து ஓடினது. கர்த்தர் செய்த அற்புதத்தை எண்ணி அந்த குடும்பத்தினர் கர்த்தரை ஸ்தோத்தரித்து மகிழ்ந்தார்கள். ஆம், எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய பிரசன்னம் எப்போது உங்களோடு இருக்கிறதினாலே ஆறுகள் ஒருபோதும் உங்கள் மேல் புரளுவதில்லை. வேதம் சொல்லுகிறது, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது என்று. இன்று நீங்கள் அவைகளுக்கு முன்பாக நிற்கலாம், திரளான தண்ணீர்களுக்கு முன்பாக நிற்கலாம். கலங்காதேயுங்கள். தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னுடனே கூட இருப்பேன் என்று சொன்ன கர்த்தருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கிறது. அந்த ஆறுகள் எவ்வளவுதான் உங்களை பயமுறுத்தினாலும் மிரட்டினாலும் கர்த்தர் உங்களோடு இருக்கிறபடியினால் அது உங்கள் மேல் புரளுவதில்லை. ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை என்று சொன்னீங்களே, அதுபோல எல்லா துன்பங்களிலிருந்தும் எங்களை மீட்டு காப்பாற்றினதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you.